இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பாடுறேன். ஐயோ வேணாம் வேணாம் பாட்டி, தயவு செஞ்சு வேணாம் பாட்டி, விட்டுருங்க பாட்டி ப்ளீஸ். இருடி, நான் பாடுறேன். ஐயோ இரு. டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே, பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. எல்லாரும் காத்து பத்துங்க காத்து பத்துங்க. டேய், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாடினா என்ன கிண்டல் பண்றீங்களா? விடுங்க பாட்டி, பையன் உங்களை பத்தி தெரியாம சொல்லிட்டான். சரி, இப்போ பாட்டி தாள முடிச்சிருக்காங்க. இப்போ கண்டினியூ பண்ணலாம். நான் பாடுறேன். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு. நான் பாடுறேன். கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாடும் கை கோர்க்கும் நேரம், கண்ணோடு ஆனந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல், நீ பாடமா நீ பாடமா. என்ன பாட்டு இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. டேய் டேய் டேய், இப்போ என்னடா உனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பாடணும், அவ்வளோதானே? சரி, இப்போ அவங்க லால முடிச்சிருக்காங்க. இப்போ லால ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ட்ரெண்டிங்காக ஒரு சாங் பாடுறேன். சூப்பர்ப்பா. இவங்கெல்லாம் வேஸ்ட். நீங்க தான் சூப்பரா ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பாடுறீங்க. அதான்டா. இது என்ன பிரமாதம். இப்ப பாரதி சூப்பரா பாடுவா. ஆமாமா, பாரதி செமையா பாட்டு பாடுவா. பாரதி, நீ வந்து பாடு. இல்ல, என்னால முடியாது. எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. பாரதி, எல்லாரும் பாடியாச்சு. இப்ப நீ தான் பாடணும். சும்மா சீன் போடாம வந்து பாடு. ஏய் வேணாண்டி, சொன்னா கேளு. பாரதி, பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா நீ எப்படி பாட்டு பாடுவ? வா, எந்திரிச்சு வந்து முன்னாடி உட்காரு. வா. பாரதி, போமா. வாடி. பாரதி, வா. வா, வந்து முன்னால உட்காரு. போய் உட்காரு. போய் உட்காரு. சரி உட்காருமா. உட்காரு பாரதி. அம்மா உட்காருமா. பாடு பாரதி, இப்ப நீ பாடிதான் ஆகணும். நல்லா பியூட்டிஃபுல்லா ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுறது? பாரதி, நீ தான் அழகா பாடுவல்ல, ஒரு நல்ல லவ் சாங்கா பாடு. ஓ, கதை அப்படி போகுதா? உள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியே பீம்பு பண்ணிட்டு தெரியுதா? ஆமாமா அத்தை, இருங்க பாப்போம் பாப்போம். எங்க போயிட போகுது? உள்ள இருக்கும்ல, உள்ள இருக்கிறது என்னைக்காச்சும் வெளியில வரதானே போகுது. அப்ப பாத்துக்கலாம். பாரதி, சூப்பரா பாடுனீங்க. நைஸ். தேங்க் யூ. சூப்பர்மா, பயங்கரமா பாடுற. ஓ, ஆமாமா, நீ பேசாம சினிமால சிங்கர் ஆயிரு. வேணும்னா உன் துணைக்கு பாட்டு. அடுத்து பாட்டு போடுங்க, நான் டான்ஸ் ஆடணும். ஓ அப்படியா? இரு, நானே உனக்கு பாட்டு போடுறேன். ஓகே.
லதா, நான் சொன்ன மாதிரியே ஒர்க் அவுட் ஆகுது பாரு. பாரதி நீ என்னமோ சொன்ன, இங்க பாரு. இங்க வந்ததும் ஆதி மனசு என்னென்னமோ ஆகுது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு தான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீ எதுக்கு இப்படி இருக்க? நடக்கிற நல்லத நிறுத்தி வைக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. நல்லா சொல்லுங்கம்மா. நல்லது நினைச்சா நல்லதே தான் நடக்கும். நீ தேவையில்லாம உன்னை குழப்பிக்காத பாரதி. எனக்கு உங்க காதல் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அது கூடவே இருந்து பார்த்தவனா. நீ வேணா பாரு, திரும்பி போறப்போ நீயும் ஆதியும் சேர்ந்தே தான் போவீங்க. சரி வா, எல்லா ஏற்பாட்டையும் பண்ண போலாம். வாங்க பட்டி. ஐயா சொல்லுங்க, நான் தான் பூசாரி. வாங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்குங்க ஐயா. நல்லா கேட்டுக்கங்க. இவ தான் என் தங்கச்சி மித்ரா. வணக்கம்மா. இவ கட்டிக்க போற மாப்பிள்ள தான் அந்த ஆதி. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு என்னெல்லாம் பரிகாரம் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் பண்ணா இவங்க ஒன்னா இருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லி இவங்க 2 பேரையும் அதை ஒன்னா சேர்ந்து தான் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படி பண்ணாதான் இவங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆதியும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லுங்க. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. இதை நீங்க எங்களுக்கு செய்யற உதவியா நினைச்சு செய்யுங்க. நீங்க நல்ல காரியத்துக்காக கேக்குறீங்க. இத கூட நான் பண்ணலன்னா எப்படி? உங்க தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் உங்க நல்ல எண்ணத்துக்காகவும் கண்டிப்பா இதை நான் பண்றேன். நீங்க கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்க. இந்தாங்க, இந்த பணத்தை இப்போதைக்கு வச்சுக்கோங்க. வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி பணத்தை வாங்கிக்கங்க. ஐயா என்னங்க இவ்வளோ பணம்? இதுல என்ன இருக்கு? என் தங்கச்சி வாழ்க்கைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன சம்பாதிச்சா என்ன, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணன். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே காரியத்தை கச்சிதமா முடிச்சு கொடுத்துறேன். நீங்க கவலையே படாதீங்க. வரேங்க ஐயா. வாங்க. தம்பி, இந்த குங்குமத்தை இவங்க நெத்தியில வச்சு விட்டு நீங்க 2 பேரும் இந்த மாலையை மாத்திக்கங்க. என்ன சாமி தியானத்துல இருந்து எஞ்சிட்டாரு?